1 மாசத்துக்கு கண்ல கட்ட பிரிக்க முடியாது. இன்னும் புண்ணு வந்து நெறையா இருக்குது, ஆறல. அதனால 2 நாளைக்கு ஒருக்கா வந்து நீங்க வேற மருந்து கட்டிட்டு நீங்க போகணும். இப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ அனுப்பி வச்சுடுறாங்க. அப்போ 1 மாசத்துக்கு நம்ம இப்படிதான் இருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து அழுதுகிட்டு ரோகிணி கிட்ட சொல்றாங்க. இனிமே யாரோட ஹெல்ப் இல்லாம என்னால இருக்கவே முடியாது போல இருக்குது. எனக்கு கண்ணு இன்னும் சரியாகலையோ அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் இல்ல மனோஜ், நான் உன்னைய பாத்துக்கிறேன் அப்படின்னு ரோகிணி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ டாக்டர் வந்து சொல்லிடுறாரு, நீங்க இப்போதைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். புண்ணு ஆறுனதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் ஸ்கேன் எடுக்க முடியும். அதனால அது வரைக்கும் நீங்க வந்து மருந்து ஊத்தி கண்ண வந்து கட்டு போட்டு தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு உயிருக்கு உயிராவது இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஸோ வீட்டுக்கு போகும்போது இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, விஜயா இருந்துட்டு முத்துவையும் மீனாவையும் வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு அண்ணாமலையை பார்த்துட்டு அவங்க ஏன் வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்ல இவங்க 2 பேரால தான் நம்ம மனோஜுக்கு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நம்ம அண்ணாமலை அப்பா இருந்துட்டு அவன் போய் தெரியாம இதுல மோதுனதுக்கு அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு முத்து என்ன பண்ணுவான், அவங்கள ஏன் வரக்கூடாதுன்னு சொல்ற அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இவங்க 2 பேரும் காசை கொடுத்து ஏமாந்ததுல இருந்து எப்படியாவது எங்க அப்பா காசு தானே எங்களுக்கு வேணும் வேணும், எங்களுக்கு சேர வேண்டிய காசு தானே வேணும் வேணும்னு சொல்லிட்டு இந்த முத்து வந்து மனோஜா அவ்வளோ டார்ச்சர் பண்ணான். அது மட்டும் இல்லாம நாங்க தேடி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரெஷர் பண்ணான். அதனாலதான் மனோஜ் வந்து அந்த ஆளை பார்த்த உடனே விரட்டிட்டு போயிருக்கிறான். விரட்டிட்டு போகும்போது இந்த மாதிரி ஆயிருச்சு. அதனால இவங்க மட்டும் ப்ரெஷர் பண்ணாம இருந்திருந்தாங்க அப்படின்னா அவனுக்கு இந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிருக்காது. ஆரம்பத்துல இருந்தே அவனோட வளர்ச்சி பிடிக்காம அவனை வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருக்கிறது, அவனை வந்து ஏதாவது ஒரு டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கிறதா இந்த முத்துவோட வேலை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு முத்து இருந்துட்டு அப்படிலாம் கிடையாது, அவன் போற வழியில 7, 8 பேரை கீழே தள்ளி விட்டுட்டு தான் போயிருக்கான். அவன் வந்து ஒன்றும் வேகமா போகணும்லாம் போல, அவன் அந்த ஆளை பிடிக்க போகணும்னு நினைச்சலாம் போல, போற வழியிலேயே இத்தனை பேரை தள்ளி விட்டுட்டு தானே போயிருக்கான், போகும்போதே சம்பவம் பண்ணிட்டு தான் போயிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ரோஹிணி இருந்துட்டு, நிறுத்துங்க முத்து, நீங்க என்ன இப்படி இருக்கீங்க, இப்படி இவருக்கு பார்வை வருமோ வராதோன்னு சொல்லிட்டு நாங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற இந்த நேரத்துல கூட மனசாட்சியே இல்லாம இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்ல, உடனே முத்து இருந்துட்டு, நான் என்ன பரலரமா சொன்னேன், நீங்க தான் நடு தெருவுல நிக்க வச்சுட்டு வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவனா போய் மோதுனதுக்கு நாங்க என்ன பண்ணுவோம், அவனுக்கா அவன் பண்ண பாவத்துக்கும் அவன் பண்ண துரோகத்துக்கும் தான் இந்த மாதிரி வந்து அவனுக்கு ஆயிருக்கு. அதுக்கு நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி முத்து சொல்றாங்க. பாத்தீங்களா, இப்பயே இப்படி பேசுறானே, நாளைக்கு இப்போ வீட்டுக்குள்ள வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, எப்ப பார்த்தாலும் மனோஜை வந்து குத்தி காட்டிட்டே இருப்பான். நீ பண்ண பாவத்தினாலதான், நீ பண்ண ஏமாத்துத்தனத்தினாலதான் இந்த மாதிரி உனக்கு கண்ணு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஏமாத்திட்டே இருப்பான். அது மட்டும் இல்ல, இவங்க இங்க இருந்தாங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரெஸ்லயே வந்து மனோஜுக்கு பார்வை இல்லாமலும் போகலாம். டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக விடாம பாத்துக்கோங்க, நல்ல பெட் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல. ஆனா இவன் இருந்தா இப்படி எதுவுமே பண்ண முடியாது, அதனால இவன் வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவன் அப்படித்தான் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை இப்ப சொல்லுவாங்கன்னு சொல்லி பார்த்தா, அதுவும் சரிதான், கொஞ்ச நாளைக்கு அவன் ரெஸ்ட் எடுக்கட்டும், நீ வேணா அவங்க அம்மா வீட்டுல போய் உங்க மாமியார் வீட்டுல போய் தங்கிக்கோ அப்படின்ற மாதிரி அண்ணாமலை இப்ப சொல்றாங்க. என்னப்பா நீங்களே இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி, ஆமாடா அவனுக்கு சரியாகிறது வரைக்கும் தானே, அது வரைக்கும் மீனா வீட்டுல நீங்க இருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே முத்துக்கு வந்து பயங்கரமா கவலை வந்தது. அப்பாவே நம்மளை விட்டு வெளியில போக சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு கவலையோட வெளியில வராங்க. சரி பார்ப்போம் என்ன